வணக்கம் மக்களே! நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏஎஸ் தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபைனலி நம்ம விவோ T4Xல ஆரிஜின் OS பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதாவது ஆண்ட்ராய்ட் 16 அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம அப்டேட் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விவோ T4X 5G பார்த்தீங்கன்னா லைவ் ப்ரூஃபாக பார்த்தீங்கன்னா காட்டும். இங்கே பாருங்க ஆரிஜின் OS 6 பார்த்தீங்கன்னா இருக்குது. இது நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த வால்பேப்பர் மக்களே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. இந்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த வால்பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அது ஆரிஜினல் OSல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக் ஐலாண்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். மேலே டைனமிக் ஐலாண்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்புமே கிடையாது. நம்ம அந்த அப்புறமா ஸ்மூத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்மூத்தும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்த நம்மளுக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னது அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது கண்ட்ரோல் சென்டர் நமக்கு கண்ட்ரோல் சென்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த இப்படி திருப்பணும் அப்படின்னா இது வரும், இப்படி திருப்பணும் அப்படின்னா அந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கனாக்கி உள்ளே போய்ட்டு மெர்ஜின்ட்டு இருக்கும். மெர்ஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். எல்லாமே கொலாப் பண்ணியிருக்கும். அப்புறமா செப்பரேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் தனியாகட்டும், சென்டர் தனியாகட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அருமையாட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உண்மையாட்டு ரொம்ப அருமையாக இருக்குதுலாம். ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பார்த்தீங்கன்னா விவோட்ட ஃபோன் செக் பாக்ஸில், அதாவது கன்சியூமர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் செக் பாக்ஸில் அவங்களே பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. இந்த ஐஎம்ஐ நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்தோம். அப்புறமா ஒரு 7 டேஸில் வந்துடும் சொன்னாங்க. ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ எப்படி இருக்க மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பை.